இந்தியாவில் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டை சைலண்ட்டாக கேப்சர் பண்ணி வச்சிருந்த ஒரு மார்க்கெட் இப்போது ஐபிஓ கிட்ட வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஸ்ட்ராட்டஜி என்ன? ஸோ இவ்வளோ பெரிய கம்பெனி, அதாவது இப்போ வரையும் 6 லட்சம் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அது மாதிரி 97% வரையும் இந்தியாவில் ரீச் ஆகிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய கம்பெனி எந்த கம்பெனி அப்படின்னா டெர்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு கம்பெனி இப்போது ஐபிஓ கிட்ட வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய நெக்ஸ்ட் பிக் ஃபின்டெஜ் ஸ்டோரி என்ன, அதே மாதிரி இதில் என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்குது, ஏன் இப்போ திடீர்னு ஐபிஓ கிட்ட வரணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டெர்லிமெண்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் இப்போது ஐபிஓக்கு வருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ டெர்லிமெண்ட் அப்படின்னா என்னன்னா இன்சூர் டெக் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. அதாவது இன்சூரன்ஸ் ப்ளஸ் டெக்னாலஜியை கம்பைன் பண்ணி கஸ்டமராக இருக்கட்டும், ஏஜென்ட்ஸாக இருக்கட்டும், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இந்த மூணையுமே கனெக்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம். அதாவது இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணுற ஒரு ரோல் தான் இந்த கம்பெனி பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஹெல்த் இருக்கட்டும், லைஃப் இன்சூரன்ஸ், அதே மாதிரி மோட்டார் இன்சூரன்ஸ், இது எல்லாத்தையுமே ஒரே பிளாட்ஃபார்மில் கம்பேர் பண்ணி சேல் பண்ணுறது தான் இந்த டெர்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிற இந்த கம்பெனி. இந்த கம்பெனி அதாவது டெர்லிமெண்ட் ஒரு இன்சூர் டெக் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் வாங்குகிற ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஈஸியாகிற ஒரு டிஜிட்டல் மிடில் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுடைய பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா இவங்ககிட்ட மேசிவ் ஏஜென்ட் நெட்வொர்க் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ வரையும் 6 லட்சம் பார்ட்னர்ஸ் இருக்காங்க, ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி 4.8 லட்சம் வரையும் சர்டிஃபைடு ஏஜென்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெர்லிமெண்ட் ப்ரோ ஆப். அந்த ஆப்பில் லோக்கல் ஏஜென்ட்ஸ்க்கும் கஸ்டமர்ஸ்க்கும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு மேலே என்ன அட்வான்டேஜ்னா அவங்க ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் பையர்ஸாக இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களெல்லாம் ஈஸியாக கன்வெர்ட் ஆகுறதுக்காக ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் அவங்க நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச்சு சம்திங் எக்ஸ்ட்ரா ஸ்பீச்லாம் கொடுத்து கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்குள்ள ஒரு ட்ரஸ்ட் ரொம்பவே முக்கியம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் இந்த மாடல் டெர்லிமெண்ட்ன்ற இந்த கம்பெனி மூலியமாக அந்த மாடல் நல்ல வேலை செய்யுது அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஏன் ஐபிஓக்கு மாறுறாங்க அப்படின்னா இப்போ இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்ரோ சிட்டிஸில் கிடையவே கிடையாது. அவங்க நார்மலாக ஸ்மால் டவுனில் தான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. B30+ சிட்டிஸ், அதாவது டாப் 30 சிட்டிஸ்க்கு வெளியே தான் அவங்க இப்போதைக்கு அவங்கள பார்க்கலாம். அவங்க மெட்ரோ சிட்டிஸ்க்குலாம் எந்த ஒரு மெட்ரோ சிட்டிஸ்க்குலாம் இப்போதைக்கு அந்த கம்பெனி ஓப்பன் ஆகலை. ஸோ இதுலேயும் இந்த ஸ்மால் டவுன்ஸ்லேயே இருந்துக்கிட்டே அவங்க 80% ஏஜென்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி 75% பிஸ்னஸ் அங்கேருந்து தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியோடைய ஆவரேஜ் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 50 to 60% வரையும் இந்த இண்டஸ்ட்ரியோடைய ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதாவது மற்ற கம்பெனிஸை இக்னோர் பண்ணுற மார்க்கெட்டில் இவங்க ஒரு டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய ரியல் எட்ஜுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுடைய க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, அதாவது ஜிடிபிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இன்சூரன்ஸ் பெனரேஷன் கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரீஸில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் இருந்தாலே கொஞ்சம் பெருசாக பார்ப்பாங்க. இவங்களுடைய ஜிடிபி 3.7% தான் இருக்குன்னு சொன்னாலும் டெவலப்டு கண்ட்ரீஸில் ஒரு பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்கன்னு சொன்னீங்களா. ஸோ டெவலப்டு கண்ட்ரியில் இது இருக்கிறதே பெருசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால அவங்களுக்கு ஹியூஜ் க்ரோத் பொட்டென்ஷியலும் இருக்குது அப்படின்ற மாதிரியும், ஸ்மால் டவுன்ஸில் இன்சூரன்ஸ் கொஞ்சம் டிமாண்டாக தான் இருக்கும். மெட்ரோவை விட 1.5% ஃபாஸ்டராக க்ரோ ஆகும். அதே மாதிரி மெட்ரோ சிட்டியில் இவங்க இல்லாதது ஒரு மைனஸாக இருந்தாலும் ஸ்மால் டவுனில் இவங்க இந்த அளவு வளர்ந்துருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் பார்க்கக்கூடியது, கொஞ்சம் பெருசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ஃப்யூச்சர் க்ரோத் என்ஜினே ஃபுல் இந்தியாவிலே இருக்கணும் அப்படின்றது தான். இவங்க எந்த மாதிரியான பிஸ்னஸ் மாடல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது டெர்லிமெண்ட் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிஜிட்டல் அப்படின்ற மாதிரி ஒரு மாடலை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஃபிசிக்கல் ப்ளஸ் டிஜிட்டல் காம்பைன் பண்ணி ஒரு மாடலை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு ஆப்பு. அதே மாதிரி அது லோக்கல் அட்வைசராகவுமே அது செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் ஃபஸ்ட் டைம் யூசர்ஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பிளனேஷனோட அந்த இது இருக்குது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அதே மாதிரி அடாப்ட் பண்ணுறதுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது பைக் இன்சூரன்ஸு, பேசிக் ஹெல்த் பிளான்ஸு, இது எல்லாமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. இதனால அவங்க மேசிவ் ஆடியன்ஸை கேப்சர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்கேல் அண்ட் ரீச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேலை பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா 1.96 crores வரையும் பாலிசிஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 19,000+
பின் வந்து கோட் செட் பண்ணியிருக்காங்க. 97% வரையும் இந்தியா அளவில் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பேசிக்கலி பேன் இந்தியா அளவில் இன்சூரன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு மிஷினாக தான் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐபிஓ டீட்டெயில்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஐபிஓ டீட்டெயில்ஸை பொறுத்த வரையும் சைஸ் வந்து 2000 crores வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூஸ் ப்ளஸ் ஓஎஃப்எஸ் மிக்ஸு, அதே மாதிரி லிஸ்டிங்கை பொறுத்த வரையும் ஏஎஸ்சி அண்ட் பிஎஸ்சி. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஐபிஓ டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ் ஏன் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபின்டெக் பூம் ஆகுது. அதே மாதிரி இன்சூரன்ஸ் க்ரோத் வந்து ஸ்டோரியை பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ டிஜிட்டல் அடாப்ஷனுமே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன மாதிரியான ரிஸ்க்கு அப்படின்னா பிக்கஸ்ட் கன்சர்ன்னா இதில் ப்ராஃபிட் வந்து அவ்வளோவா இருக்காது. லாஸ் மேக்கிங் கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரிஸ்க்லாம் வந்து பாசிட்டிவ் மட்டும் இல்லை, ரிஸ்க்கும் இருக்கும் இல்லையா. ஸோ இதில் வந்து ப்ராஃபிட் இல்லை அப்படின்ற மாதிரியும் ரெவன்யூ வந்து க்ரோ ஆகுது ஆனால் ப்ராஃபிட் வரமாடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு ரிஸ்க் என்ன அப்படின்னா ரெகுலேட்டரி சேஞ்ச் ஆகுது. அதாவது இன்சூரன்ஸ் கமிஷன் ரூல்ஸ்லாம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ரெவன்யூ இம்பேக்ட் ஆகும். ஸோ அதனால் ஃபுல்லி சேஃபாக அப்படின்றத சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ ஸ்மால் டவுன்லாம் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹியூஜ் க்ரோத் மார்க்கெட் லெவலில் ஹியூஜ் க்ரோத்தாக இருக்குது. ஆனால் ப்ராஃபிட்டபிலிட்டி ஒரு கன்சர்ன் பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் எதுவும் வரல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இது ஹை க்ரோத் ப்ளஸ் ஹை ரிஸ்க் ஐபிஓ அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி டர்லிமெண்ட் கம்பெனியை பற்றி தெரியுமா? ஸோ அது வந்து இப்போ ஐபிஓக்கு வருது. ஸோ இதனால வந்து ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.